அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் அச்சத்துடன் கூடிய அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு பற்றியது. ஆண்டவர் நமக்கு அளவற்ற ஆசீர்வாதங்களை தரும் அதே வேளையில் அவரை பற்றிய புனிதமான அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை வழிபட நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைவனை பற்றிய பயம் என்பது அடிமைத்தனமான பயம் அல்ல, அது அவர் மீது நாம் கொண்டுள்ள மரியாதையும் கீழ்ப்படிதலும் ஆகும். ஏப்ரல் மாதம் நற்கருணைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதால் நற்கருணையில் வீற்றிருக்கும் அரசர்க்கு அரசரை நாம் பணிவுடன் ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமது உள்ளங்களில் தங்கி இறைவனை எவ்வாறு ஆழமாக நேசிக்க வேண்டும் என்ற ஞானத்தை தந்து நமது வாழ்வை அவருக்கு உகந்த பலியாக மாற்ற துணை புரிகிறார். அவர் நமக்கு உரிமை சொத்தாக தரும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் தகுதியை பெற பணிவான இதயம் அவசியம் என்பதை உணர்ந்து இன்றைய நாளை தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் இறை வார்த்தை. அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுக்கத்தோடு அவருக்கு பணிந்து மகிழுங்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகிறோம். எமது வாழ்வின் உன்னத அரசராக இருந்து எங்களை வழி நடத்தும் உமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். உமது மேன்மையை உணர்ந்து எப்போதும் உமக்கு அஞ்சி நடக்க தேவையான தூய உள்ளத்தை எமக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவரே, எமது சிந்தனைகளை தூய்மைப்படுத்தி உமது திருவுள்ளத்திற்கு பணிந்து வாழ எங்களை பலப்படுத்தி அருளும். எமது குடும்பங்களில் இருக்கும் நோய்கள் நீங்கி அனைவரும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ ஆசி வழங்குவீராக. எமது பிள்ளைகளையும் இளைஞர்களையும் உமது கரம் கொண்டு ஆசீர்வதித்து அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.